உருவாக்கினார். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக சொன்னார். வெளிச்சம் உண்டாச்சா இல்லையா? அதே அபிஷேகம், அதே தாளந்து, அதே வரங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எப்பெல்லாம் எனக்கு அந்த அபிஷேகம் இருக்குது, அந்த வரம் இருக்குது நீங்கள் நினச்சி நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இல்லை நான் இப்போ தாங்க ஒரு 10 வருஷமாக தான் ரசிக்கப்பட்டிருக்கேனுங்க, நான் அவ்வளோ சரியாக நான் போனது கிடையாதுங்க, எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடையாது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் இருக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட ஒரு வார்த்தை தான். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லுங்கள், செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அம்மா சொன்னாங்க எவ்வளவோ நாங்கள் அந்த பாபத்துலேயும் சாபத்துலேயும் விழுந்திருந்தோம், அதனால் ஒரு பேப்பர் வந்து விழுந்துச்சு, ரசிக்கப்பட்டோம். ஏற்ற நேரம். அல்லேலூயா. அதுக்கு பேர் ஏற்ற நேரம். இதுக்கு மேலே விட்டால் என்ன செய்கிற, ரொம்ப சுயமாக மாறிடுவேன்னு சொல்லி அந்த நேரம் டக்குன்னு தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாக்கினவர். அல்லேலூயா. ஆமென். என்னை படைத்தவர் நீ, என்றும் நடத்துபவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்றும் நடத்துபவர் நீ, என் பாவ போக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, என் பாவ போக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. அவர் பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. உலகத் தோட்டத்துக்கு முன்பாகவே உன் கருவியை அவர் கண்கள் கண்டது. நீ எந்த கற்பத்தில் பிறக்கணும்னு அவர் விசுவாசாரோ அந்த கற்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அல்லேலூயா. எந்த வித்தை எந்த கற்பத்தில் வைக்கணும் அவருக்கு தெரிஞ்சிச்சு, அதனால உங்களை ஜெனிப்பித்தது அவர் தான். சங்கீதம் 71:6 சொல்லுறது, என் தாயின் கற்பத்தில் உற்பவித்த நாள் முதற்கொண்டு உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் கருவில் எடுத்தவர் நீரே என்ற வார்த்தையின்படிக்கு இன்னைக்கு நம்மெல்லாம் அவருடைய வித்தாந்தத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, சுருக்கமாக செய்திக்கு நிறைய கடந்து போவோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருக்கிறார். கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. நீங்கள் அவர் கொடுத்ததை என்னைக்கு நீங்கள் பார்க்காம இருக்கீங்களோ இல்லை கேட்காம இருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற முடியாது. என்னைக்கு எனக்காக கர்த்தர் எல்லாம் செய்து வச்சிருக்கிறார் பைபிள்னு சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் நம்மளுக்குள்ள வைத்திருக்கிற ரகசியங்கள், வெளிப்பாடுகள், அபிஷேகம், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், நீடிய வாழ்வு, நித்திய மகிழ்ச்சி, பூரண கிருபை, பூரண சமாதானம் உண்டாக்கும்படிக்கு எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதை எப்படி கொடுத்துருக்கிறாரு, அவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு, இது எனக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்கா, அதை விசுவாசித்து எனக்கு இது வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எடுத்தவர் வாசிக்கலாம், எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் அநேக ஒரு லட்சக்கணக்கான ட்ரிப்போடு நீங்கள் இதை வாசித்திருப்பீங்க, தியானிச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மேன்மையான காரியங்களை எனக்கு அதில் நிறுத்தி பேசினார். அதனால் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை, அந்த வெளிச்சத்தை, அந்த பவரை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. தன்னை போல பிற நேசின்னு சொன்னவர் உன் ஜனங்களுக்கு பேசினார். அல்லேலூயா. அதனால் பேச வந்திருக்கிறோம். உபாகம் 28:1 கரெக்டாக நிறுத்தி நிதானமாக வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கும் உபாகமும் 28 1 மட்டும் வாசிங்க. அப்படியே வாசிக்கணும். 1 வாசி, ஃபர்ஸ்ட் வாசிருங்க. நல்லா கேட்டுக்குங்க. இந்த வாசத்தை யார் இப்பொழுது நீங்கள் செவிகளை கேட்க மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்று நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது கரெக்டாக உங்கள் செவிகள் கேட்க கடவுது என்ற வசனம் சொல்லுது. வாசிங்க சிஸ்டர். இன்று நான் உனக்கு சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை விளம்புறாருங்க. இன்று, அல்லேலூயா, இன்று நான் உனக்கு இருக்கிற இந்த வார்த்தையை உன் செவிகள் கவனமாய் கேட்டு
அல்லேலூயா. எப்பயுமே கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப கவனமாய் கேட்கணுமா. கேட்பதற்கு, வார்த்தை கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும். அடுத்தவங்க வைகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும். கோவிப்பதற்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு செவி தீவிரமாக இருக்கணுமா. அல்லேலூயா. அப்போ தான் வசனம் நான் பேசலை. அப்போ உங்களை எப்பொழுதுமே சங்கீதத்தில் அதான் பேசுகிறாரு, இப்போ இங்கேயும் அதான் பேசுகிறாரு. உங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவைன்றதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நிறைய வசனம் வாசி கிடையாது. ஃபஸ்ட்டே கர்த்தர் யாருன்ற நம்ம தெரிவிச்சிருவார். நான் என் கேரக்டர் தான், உன்னை இப்படி தான் ஆஸ்வதிக்க போகிறேன், நீ விரும்புறியான்னு கேட்குறாரு. அல்லேலூயா. விரும்புறியா? உனக்கு என்ன இல்லை நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம், உனக்கு எனக்கு தெரியும். இனிமேல் உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் என்கிட்ட கேளுன்றாரு. நேற்று நடந்த வரைக்கும் விட்டுருப்பா. இப்போ நீ என்ன விரும்புகிற, நீ என்ன கேட்க போகிற, நீ எதை கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும்னு விசுவாசினா அது கண்டிப்பாக நீ கேட்டுருவேன். இனிமேல் காலங்கள் ஆயிடுச்சு, நேரங்கள் ஆயிடுச்சு. இனிமேல் எப்படி பிஸ்னஸ் பண்ணி எப்படி நான் வேலை ஆட்களை போட்டு ஜாப்ல நிற்க முடியும்? இல்லை எனக்கு இத்தனை வயசாச்சு கல்யாணம் நடக்குமா? இல்லை எனக்கு கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் 5 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்குமா? நீ தீர்மானம் பண்ணாத. அல்லேலூயா. தீர்மானம் நம்ம பண்ணுறதுக்கு தகுதி கிடையாதுங்க. உன்னை அழைத்தவர் கர்த்தர், தெரிந்து கொண்டவர் கர்த்தர். தம்பி சொன்னாங்க இல்லையா, லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்ட்டாக நடக்கும். அந்த விசுவாசம் வரணும். என்னால் முடியாது, அவர் சொல்ல என்னால் முடியாது, என்னுடைய சூழ்நிலைக்கு என்னால் முடியாதான், ஆனால் என்னை அழைத்தவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு அவர் லேட்டஸ்ட்டாக கொடுப்பார். அந்த விசுவாசம் தாங்க. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 3 முறை இந்த வசனத்தை வாசித்த பிறகு தான் செய்திக்கு போக போகிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீங்கள் செய்ய, பேச, கேட்க கவனமாக இருக்கும்படிக்கு பைபிள் வர சத்தத்துக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் நீ இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஜாதி மத்தியில் இல்லை, நீ இருக்கிற தெரு மத்தியில் இல்லை, ஏதோ இந்திய தேசம் இல்லை, பூமியில் உள்ள சகல ஜாதி மத்தியிலும். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தமெல்லாம் செஞ்சிருவாருங்க. செய்ய முடியாதுன்ற அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அவ்வளோ தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை, எல்லாம் தேவனால் கூடும். சரிங்களா. கர்த்தர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, தேசங்களுக்கு என்ன செய்கிற, நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு, உன்னை வெளிச்சமாக வைத்திருக்கும்படிக்கு, உன்கிட்ட என் வல்லமை என் கிருபை உனக்குள்ளே இருக்குன்னு சொல்லும்படிக்கு, அடுத்தவங்க கண்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அவர்கள் மனுஷன் என்று பயப்படும்படிக்கு கர்த்தர் விசேஷத்தை கிருபை வச்சிருக்கிறார். இதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுறீங்க? அல்லேலூயா. கை தூக்கிட வேண்டாம் யாரும். நீங்கள் பாக்கியவான்ங்க. கர்த்தர் உங்களுக்கு தாங்க பேசிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே பேசின பயப்பட தானே பிரதர், இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஏற்கனவே நிறைய டைம் வாசிச்சிருக்கோம். நிறைய பாஸ்டிங் வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்காங்க. கிடையாதுங்க. இன்றைக்கு அல்லேலூயா, இன்றைக்கு இந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது, நேற்றைய வாசம் வாசித்திருக்கலாம், லட்சக்கணக்கில் கேட்டுக்கலாம் வாசத்தாய். மறுபடியும் வாசிக்க 3வது வாசிச்சிருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அல்லேலூயா. எவராலையும் சொல்ல முடியாதுங்க, யாராலும் சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்சால் உனக்கு ஒரு 5000 ரூபா தரேன், இல்லை 10,000 ரூபா தரேன், 2 பிஸ்னஸ் பண்ணி பழச்சிக்கோ, என்னால் முடிஞ்சது தான். இல்லை ஒரு ரொம்ப ஐஸ்வர்யானா இருந்தால் ஒரு 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அது கொஞ்சம் பார்ட்னர் போட்டுக்கிறோம்பாங்க. ஒன்றுமே இல்லாது இருந்து நம்மளை தெரிந்து கொண்டு அவர் உலகத்தின் ஐஸ்வர்ய சம்பனராக இருந்தபடினால ஜாதிகளுக்கு பற்றி ஜகல ஜாதிகளுக்கு பற்றி நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லிட்டு அதோடு விட்டுட்டு போயிடுவார். பார்த்துருக்கீங்களா? இல்லை சொல்லிட்டாரு, இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் மேன்மையே இல்லையே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாங்க. அடுத்து கீழே வாங்க, அப்படியே வந்து ஒன்றா வந்துட்டே இருக்கு. மறுபடியும் சொல்கிறாரு, நீ உன் தேவனை தம்பி உனக்கு நான் மேன்மைப்படுத்திட்டேன், உன்னை மேன்மையாக வச்சுட்டேன், இனிமேல் என்ன செய்யக்கூடாது, நீ அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எப்போயெல்லாம் என் வார்த்தையை உனக்குள்ளே தம்பி உட்காருங்க, ஐயாவுக்கு தண்ணி வந்து விடுங்க, சரிங்களா? எப்போயெல்லாம் அந்த வார்த்தை வருதோ வாசிங்க. நீ உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும். அம்மா சொல்ல இன்று இது இப்பொழுது சொல்லப்படும் சத்தமா அல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்திட்டாரு, ஜாதி பத்தில உயர்த்தி வச்சிட்டாரு. இப்போ ஆசீர்வாதம் அள்ளி கொடுக்க போறாரு. ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஒருவேளை இதை நீங்கள் அனுபவிக்காமல் இருந்தீங்கன்னா, இல்லை இவ்வளோலாம் பேசுகிறீங்களே நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? யார் மைண்ட் வாஷ் கேட்குது, இவ்வளோலாம் பேசுகிறீங்களே
நீங்கள் ஏதோ அப்படியா உண்மையில நான் அபிஷேகப்பட்டிருக்கேங்க. அல்லேலூயா. உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்தும் வருகிறீ, தூக்கி நீர் கழுவி நீர் காத்தும் வருகிறீ, கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உங்கள் மத்தியில் உன்னதங்களில் உட்கார செய்தி, உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்தும் வருகிறீ, தூக்கி நீர் கழுவி நீர் காத்தும் வருகிறீ. உங்களை எங்க உளையான சேற்று இருந்தால் கூட அவர் ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா ஒருவன் அதை பிடுங்க இடிக்க அவிழ்த்து விட முடியாதுங்க. கர்த்தர் சொன்னதாங்க. ஒரு விசேஷ கிருபையை கண்ட கொடுத்துருக்கிறாரு இன்று இப்பொழுது. அல்லேலூயா. இப்பொழுது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். இப்பொழுது நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்படியே வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு வந்து பலிக்கும். இப்ப ஆசீர்வாதத்தை இப்போ பால் போட போகிறோம். பால் வரப்போது கேட்ச் பிடிச்சிக்கங்க. உண்மையை சொல்கிறேன், நான் விளையாட்டு சொல்லலை. நான் ஆராதிக்க தேவர் உண்மையிலவர், நீங்கள் ஆராதிக்க உண்மையிலவர் தான். இப்பொழுது நீ கடந்து போய் இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை இதுவரை கண்டிராத ஒரு பவர் உங்களுக்குள்ள வரும். விசுவாசத்துடைய மகிமை காண்பாய். அடுத்து வாசிங்க சிஸ்டர். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒருவேளை நீ வெளிநாட்டுக்கு போனால் அங்கேயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உன் கூடையும். ஒரு நிமிஷம், நான் தம்பி மாற்றி பேசக்கூடாது. நான் உன்னைத்தான் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னே தவிர நீ அதுக்காண்டி 1000 ஒட்டகம் 1000 மாடு 1000 கழுதைகள்லாம் வளர்ப்ப. நீ உன் வருஷத்துக்கு ஒரு 100 ஏக்கரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்ப. உன் திராட்சை கனிகளெல்லாம் ஆஸ்வதிக்க முடியாது. உன்னை ஆஸ்வதித்தாப்பா எனக்கு சத்து இருக்குது, இதெல்லாம் என்கிட்ட கொடுக்குறக்கு என்ன அந்தளவு திராணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை மேன்மைப்படுத்த ஆசீர்வதிச்சுட்டு நீங்கள் 100 ஏக்கர் 1000 ஏக்கரில் கூட நீங்கள் விவசாயம் பண்ணி பாருங்களேன். 1000 ஆடுகள் 4000 கழுதைகள் ஒட்டங்கள் எல்லாம் சரிங்க, அவைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளும் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் அல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். பாருங்க, ஆசீர்வாதம் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க பாக்கியவான்கள். அடுத்து வாசிங்க. உன் கூடையும் சங்கீதம் 120 வாசிக்கிறோம். உன் பந்தியை சுற்றில் உன் பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகளைப் போல வளருவார்கள். அல்லேலூயா. கூடை என்பது பிள்ளைகளை குறிக்கிறது. அல்லேலூயா. மாப்பிச தொட்டி ஆசீர்வாதம் அள்ளி கொடுக்கிறார். நீ எப்பெல்லாம் அப்பத்துக்கு தண்ணீருக்கு ராத்திரி அலைவதில்லை. அவர் உன்னை ஆசீர்வதிச்சா நான் வருகை மட்டும் ஒரு நாள் கூட நீ கடுகளவு கூட நீ கஷ்டப்பட அவசியம் கிடையாது. ஏன்னா என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் போது, வானத்தையும் பூமி சிருஷ்டித்த தேவனை நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அவருடைய வார்த்தைக்கு இப்பெல்லாம் ஒரு மனசு செவி சாய்க்கிறானோ அவன் பாக்கியவான். உன் மாவு பேசத்துட்டு உன் கூடையும் மாவு தொட்டி மாசுடிக்கப்படும். அடுத்த வாசிங்க. முதல் சொன்னாரு, நீ பட்டணத்திலும் ஆசிரியப்பட்டிருப்ப, நீ வெளியிலும் ஆசிரியப்பட்டிருப்ப. இதான் உனக்கு ஆசிரியம் கிடையாது. நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் அல்லேலூயா நீ பறவை பற ஆறுகளை போல இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீ பட்டணத்திலும் ஆசிரியப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசிரியப்பட்டிருப்பாய். திருப்பி எங்க போனாலும் சரி டேவிட் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ எங்க வெளியில போகையிலும் ஆசிரியப்பட்டிருப்பாய், திரும்பி வரையிலையும் ஆசிரியப்பட்டு இருப்பாய். வாசிங்க. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்தா என் பிதா உணர கனம் பண்ணுவாருங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனுஷர்கள் எத்தனை பேர் எழும்பலாங்க. அவன் ஒரு வழியே தான் வருவான். ஆனால் 7 வழியாய் தம்பி 7 வழியாய் அல்லேலூயா ஓடிப்போ செய்வார். அவன் ஓடி போகிறதும் சொந்த கண்கள் என்ன செய்யும் பார்க்கும். ஏன்னா நீ அதை கண்டு பயப்பட மாட்ட.
ஏன்னா உன்னோடு கூட இருக்கிறது நானும் சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம எதுக்கு பயப்பட அவசியம் கிடையாது. ஏன்னா ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தவர் யாராவது ஒரு தொட விடுவாராங்க? உங்களுக்கு மகா கேடகமாக இருப்பார். அல்லேலூயா. உன் தலையை உயர பண்ணுவார். அடுத்து வாசிங்க. மறுபடியும் பாருங்க, அவரு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் ஒருபோதும் அந்த ஆசீர்வாதத்தோட குறைய வராதுங்க. நம்ம தான் நினைக்கிறோம் ஏதோ நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு கிடையாது. உங்களை எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்காருன்ற தம்பி ஒரு நிமிஷம், எவ்வளவாக ஆசீர்வதிக்கின்ற வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்ம யாருன்றத பிரகாசம் மனக்கண்களை தந்துடுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் அல்லேலூயா உன்னை கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். அவர் கட்டளையிட்டா நிற்குமாங்க? அவர் சொல்லாகும் நிற்கும். இந்த விசுவாசம் வரணுங்க. நான் சாதாரண ஒரு மாவு தாங்க விற்கிறேன். மிஞ்சி போனால் ஒரு 300 ரூபாய்க்கு மாவு விற்கிறேங்க, வீட்டில் ஆட்டி விற்கிறேன். அந்த 300 ரூபாயிலேருந்து உன்னை 3000 பெருக போனார். 3000 அப்படி 30,000 பெருக போனார். பெருக்கத்தின் தேவன் அவர். ஒருபோதும் உன் வியாபாரம் குறையாது. ஒருவேளை நீ 30,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறா இருக்கீங்களா, லட்சமாக போடும். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைங்க. சங்கீதத்தில் வாசிக்கிற தம்பி சொன்ன மாதிரி, அவன் செய்வ நீதிமான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா இவ்வளோ வாக்கு தள்ளி கொடுத்துருக்கிறாரு. நம்ம தான் இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கிறாமே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதனால சொல்கிறாரு, வார்த்தையின் வெளிச்சம். இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க உள்ளான மனிதனை புதிதாகிட்டே இருப்பான். வாசிங்க. உன் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னங்க அவர் கட்டளை? ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அவர் கட்டளை செய்கின்றார். என்ன கட்டளை? பூமியில என் நாமத்தை பிரஸ்தாபன எந்த இடத்திலும் இறங்கி வந்து உங்களான ஆசீர்வதிப்பேன். அநேக ஜாதிகளுக்கு போய் என்ன செய்யுங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். ஒரு நாள் அனைத்து ஜாதிகிட்ட போக வேண்டாம். உன் அருகில் நண்பருக்கு சொல்லு, உன் கூட பிற சகோதரனுக்கு சொல்லு, உன் பக்கத்து வீட்டுக்கு சொல்லு. நான் வீட்டில் இருக்கேன், நான் இங்கே சர்ச்சை நடக்குது, இப்போ கீவீட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் என்கிட்ட வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். நாங்கள் துதிக்கும் போதே அங்கே என்ன செய்கிறாங்க, ஜனலை தெரிஞ்சு கேட்குறாங்க. அல்லேலூயா, சுவிசேஷம் அங்கே போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கணும் கூடி. அல்லேலூயா. நீங்கள் பாடணும், வீட்டில் பாடும்போது பக்கத்தில் ஜனலை தெரிஞ்சு கேட்கணும். ஜன்னலை தர காற்று வரட்டும், நீங்கள் பாடுங்க. பாடும்போதே இந்த அபிஷேகம் என்ன செய்யணும், ஒரு வீட்டில் போயிடும். இதுக்குத்தான் கர்த்தர் உங்களை வந்து என் கட்டளையிலே கைகொள். அல்லேலூயா. என்ன கட்டளை? மார்க் 16 வாசிக்கிறோம். நீங்கள் பூமிக்கு போய் சகல ஜாதிகளுக்கு நாமத்தை பிரசாதப்பட்டு சொல்லுங்கள். அப்பொழுது குருடன் பார்வையிடுவான், முடவன் நடப்பான், செவிடன் கேட்பான், மரித்தவன் எழுப்புவீங்க. வசனத்தை உறுதிப்படுத்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு நிமிஷம். இப்படி கட்டளை நிறைவேற்ற இவங்ககிட்ட வார்த்தை, சுரேஸ்வரர் வார்த்தை இருக்குது. அல்லேலூயா. வார்த்தை இருக்குது. ஏன்னா தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. இவங்ககிட்ட வார்த்தை இருக்குது, சகோதரிட்ட வார்த்தை இருக்குது, சிலா சிஸ்டர் வார்த்தை இருக்குது. அவங்க தேவனுடைய பிள்ளை. உனக்கு பயப்படும்படி கர்த்தர் செய்வார். உன்னை கண்டு தலை குனிவார்கள், பேசலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கர்த்தர் நாம் தரிக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ அவர் கட்டளையில் செய்யும்போது மனுஷர் மத்தியில் அவனை வைத்து வைக்கிறாரு. அடுத்து வாசிங்க. அல்லேலூயா. என்ன நன்மை உண்டாக? என்ன நன்மை உண்டாக? பரிபூர்ண நன்மை உண்டாக. உன் கற்பத்தின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வசனம் சொல்றது, கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஏற்ற காலத்தில்
உன் தேசத்தில் மழை பெய்யவும் கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் நீ கையிட்டு செய்ய எல்லா வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அல்லேலூயா. இந்த வசனத்தை யாரும் நிறைவேற்ற போறீங்க? எல்லாரும் யார் கடன் கொடுக்க போறீங்க? கடன் கொடுக்குறவன கை தூக்குங்க. அப்போ சும்மா தூங்க. எங்க உலகத்தான் சொல்ற கடன் இல்லைங்க, இது வேற கடங்க, தூக்காம வந்துடாதீங்க. அப்புறம் கேள்வி கேட்பேன். நான் சொல்லும் போது சங்கடப்படுவீங்க. கரங்களை உயர்த்திடுங்க, நான் கடன் கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் எங்கேருந்து வானத்து பலகையில் திறந்து பொக்கிஷத்தை கொடுப்பார் இல்லையா, அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை போய் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, என் நாமத்தை பிரசாதப்படுத்தி என்னோடு எனக்கு நீ பிள்ளையா இருக்க அப்படின்னால நீ யாருன்றத போய் சொல்லு. அதைத்தான் கடனை கொடுக்க சொல்கிறார். அல்லேலூயா. அதுக்காண்டி கடனாக கொடுக்கன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சுறாங்க, எங்கிட்ட பாஸ்ட் வந்து நம்மகிட்ட காசு கேட்டுருவாரோ சொல்லிட்டோமே பயப்பட. கடன்னா நீ பெற்ற அந்த அபிஷேகத்தை பிறகு நீ கடன் கொடுப்ப. உலகத்தான் சொல்கிற வரங்களை நீ வாங்க மாட்ட. அல்லேலூயா. நீ கடன் வாங்க மாட்ட, அவன்கிட்ட வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்பேன்றார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, ஆசீர்வதித்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கிறாரு. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றங்கள் விசுவாசம் வளரும் போது பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க கண்டு உங்களை இதையும் அதிசயப்பட்டு பொறிக்கும்படிக்கு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்ய எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. நீங்க பாக்கியவான்கள். இந்த வசனம் இன்னைக்கு நிறைவேற்றிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து வானத்து பலகணியில் திறக்கும். இடம் கொள்ளாம மட்டும் ஆசீர்வதிப்பார். இது கேட்க நல்லா தான் இருக்கு. எப்படி நடக்கும்? ஒரே நாள் நைட்டில் ஒளிமுக வாசலில் ஒரு சேக்கலுக்கு 2 படி வார்கோதுமை வைக்கப்பட்டது உண்மை என்றால் இந்த வசனம் நிறைவேறும். அல்லேலூயா. மகா பஞ்சங்க. ஒரு கழுதை தாடைக்கு அரைப்படி வார்கோதுமை கிடைக்காத பஞ்சம் இருந்துச்சு. எல்லாம் மனுஷனாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எலிசா சொன்னார், நாளைக்கு இதே ஒளிமுக வாசலில் ஒரு பணத்துக்கு 2 படி வார்கோதுமை விற்கப்படும். இல்லையா? ஒரு சேக்கைகளுக்கு 2 படி வார்கோதுமை மாவு விற்கப்படும். இது நடக்கும்னா அது எப்படி நடக்கும்? நடக்காதுங்க. நடக்கவே நடக்காது. இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் பஞ்சம் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது. வனாந்தரம் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு பசுமையான செடியை பார்க்கணும், எப்படி நடக்கும்னு அந்த ராஜாவுடைய பிரதானி கேட்டான். அப்போ சொன்னார் எலிசா, நாளைக்கு உன் கண்களை இதை காணும். அல்லேலூயா. ஆனால் நீ சாப்பிட மாட்டேங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்! அப்போ இது நிறைவேறுமே ஏறாதா? ஒரே நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இங்கே வர்ற ஜனங்கள் எப்பயுமே ஐஸ்வர்யத்திலும் ஆரோக்கியத்திலும் வளர்ந்து சமமாக இருக்கணும். உங்களுடைய முகவரி என்னென்னா அந்த அபிஷேகம் தான். இவங்க யாருன்னா தேவனுடைய வித்துன்னு சொல்லணும். இவங்க வார்த்தையில் வளர்கிற வித்துன்னு சொல்லணும். ஏதோ போய் உன்னை முழங்கால் விட்டு மண்டி போட விட்டு 1 மாதம் பாஸ்டிங் இருந்தால் தான் கொடுப்பாரு. அது வேற. இவங்க அப்படி கொடுக்க தேவனே கிடையாது. இது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவருங்க. உன் வாய்மொழி பரவாயில்லை தேவனை அறிந்த தேவன் உங்களுக்கு. இல்லையா? உன் தாயின் கையில் உருவாக்கணும். எப்படி நீங்கள் பட்னியாக போடுவார்? ஏங்க உங்கள் பிள்ளைங்க பட்னியாக போடுவீங்களாங்க? நீங்கள் எது இருக்கோ தன் தாயானவள். இல்லையா? தன் ரத்தத்தை பாலாய் கொடுக்குற தாய் எப்படிங்க பிள்ளையை பட்னியாக போடுவீங்க? அவர் ரத்தத்தினால நம்ம நீதிமானாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்களை கொடுத்து அப்படி அளவு பார்க்குற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு ஒரு சின்ன பிராமிஸ் மட்டும் தம்பி சொன்னா இல்லையா, எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணி பார்ப்போம். பண்ண மாட்டோம். ஏன்னா தாய் எனக்கு மேலானவள், அவள் பேரை சத்தியம் பண்ண மாட்டேன். உன் சிரசின் சத்தியம் பண்ணி கத்தரிக்கை வாசம் பண்ணுற இங்கேயும் சத்தியம் பண்ண மாட்டேன். அவர் தனக்குத்தானே ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாருங்க. நான் உனக்கு எதாவது சொன்ன உண்மைன்னா இந்த வசத்தை பண்ணி நிறைவேற்றான்றாரு. இது ஏற்றுக்கிறியா? அப்படிலாம் வைப்பேன்றாரு. வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரை கட்டளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடந்தால் நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து வந்தீன்னா உன்னை வாழாக்காமல் தலையாக்கிடுவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இது யார் சொன்னதுங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தைங்க. நான் சொல்லலைங்க. பைபிளில் எழுதி அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள்.
இதை இன்னைக்கு உங்கள் செவியில் கேட்ட நீங்கள் பாக்கியவான்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளையாங்க, நான் விசுவாசிக்கிறேங்க. அடுத்த சண்டைக்கு உட்காரும்போது மிகப்பெரிய சாட்சியோட உட்காருவீங்க. உங்கள் கண்கள் கண்டிராத அற்புதங்கள் அதிசயம் நடக்கும் இயேசு நாமத்தினால. ஏன்னா அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவார். வாசித்து முடிச்சிருவோமா? யோபு 42:2 வாசிங்க, முடிச்சிருவோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கரங்களை தட்டுவோமா? ஆமென். யோபு சொல்றாங்க, யோபு வாழ்க்கை என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். ஆனால் யோபு மேலே எவ்வளோ ஆசீர்வாதத்தை வைத்திருக்கான யோபுக்கு தெரியும். அதனால யோபு சொல்றாரு, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைவிடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் உபாகமம் 24 வாசம் பார்க்கலாம். இது வாக்குத்தங்கள் நம்ம கொடுத்த ஐஸ்வர்யங்க, ஆரோக்கியங்க. இது நம்ம ஆண்டவர்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ எப்பெல்லாம் சத்தம் செவி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், உனக்கு ஆசீர்வாதம் அங்கே இருக்குது, நீ அங்கே போ, இந்த பிஸ்னஸை இப்போ விட்டுறாத தம்பி, இந்த பிஸ்னஸை இப்போ விட்டுறாத, என்ன இங்கேயே இரு, நான் சொல்ல வரைக்கும் இங்கேயே இரு, நான் சொல்லும் போது போ, தேவையெல்லாம் விட்டுட்டு போனால் வேலை கிடைக்காம போயிடும், சம்பளம் போயிடும், நீ அமைதியாக இரு, காசு ஓடாத, அமைதியில். தாவீது சொல்லுவார், நான் சொல்லும் வரை சூரியச்சுக்கு அடியில் நீ அமர்ந்துரு, எப்போ ஆண்டவரே போகாது, சூரியச்சுடி எப்போ ஆசையில் அப்படியே அந்த பக்கம் போகும்பார். அப்போ தான் அந்த தண்டனை பிடிக்க முடியும் பார். தாவீது காத்திருந்தார். அல்லேலூயா. அதே போல கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலனடைவார்கள். இந்த வார்த்தையெல்லாம் அள்ளி கர்த்தர் நிறையா கொடுத்துருக்கிறா. நீ கேட்ச் பிடிச்சிருக்கீங்க. அடுத்த சண்டே சர்வீஸில் எத்தனை சாட்சிகள் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருமே சாட்சியாக தான் இருக்க போகிறீங்க. கடுகளவு ஆசீர்வாதத்தால் ஆசீர்வாதங்க. இன்னைக்கு இருக்க என் பையில வந்து ஒரு 15 லட்ச ரூபா இருக்குது. நாளைக்கு ஒரு 100 ரூபா கூட பேசினா நான் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி 15 லட்சத்து 100 இருக்குது. அல்லேலூயா. 100 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுலங்க, செலவு பண்ணல இல்லைங்க. நான் என்ன பிரதர், நான் செலவு பண்ணல. 15 லட்சத்தில் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணது எனக்கு குறையும். ஆனால் 15 லட்சம் செலவு பண்ணியுமே ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் அர்த்தம். அந்த மாதிரி நீ சாட்சி சொல்ல போகிறீங்க. இந்த நாட்கள் வர நாளுக்கு எவ்வளோ நன்மையான காரியம் செய்திருக்கான்னு நீ சாட்சி சொல்லுவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். நம்ம சர்ச்சில் பிறந்த நாள் திரும்ப நாட்கள் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறேன். இப்பொழுதும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மாதத்துக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசு நாமத்தினால் பிறந்தநாள் கொண்டாடுவர்களை ஒவ்வொருவரையும் பேர்பறை குடும்பமாய் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இவர்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கனிவுறும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, இவர்கள் இன்று இருப்பதை பார்க்கல இன்னும் 1000 மடங்கு எல்லாவற்றிலும் வாழும் சுகமாக இருக்கும்படி தேவனை கர்த்தர் நீ சொன்னபடியே செய்து உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மைகளை புசிக்கும்படியாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த கிருபைக்கே நன்றி. தாயின் கருவிலேயே அவைகள் ஒன்றும் உருவேற்பட நாளுக்கு முன்பாக உடனே குறித்து புஸ்தகம் எழுதியிருக்கிற சொன்னவர் ஒவ்வொரு பிள்ளையிலும், ஒருவேளை இங்கே அமர்ந்திருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை இவங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உலகத்துக்கு கடையாந்திர மனுஷன் வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் இந்த மாதம் பிறநாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. வாழ்க்கையில் புதிய சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும். அதேபோல் திருமண ஆன பிள்ளைகளுக்காக இந்த மாதம் திருமண வெட்டிண்டே கொண்டாடுற ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களையும் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அன்றரை அவர்களை கண்மலை தேடினாலும் உச்சிதமான கோதுமினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம். ஒரு தெய்வீக சமாதானம் அந்த குடும்பத்தில் உண்டாகட்டும். உன் அலங்கத்துக்குள் சந்தோஷமும் உன் அரமனைக்குள் சுகமும் இருப்பதாக என்ற வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மணமகனுக்கு நல்ல மணமகளையும் மணமகளுக்கு ஏற்ற துணையாக மணமகனையும் கொடுக்கும்படியாக என் தேவன் அது காலத்தில் நேற்றையாக செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே அமர்ந்திருக்க அநேக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்கள் சபை மக்களை இன்னும் விசேஷ கிருபையினாலே இவர்களின் வியக்கத்துக்கு கிருபையாக உண்டாக்கியிருக்க என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு இன்று பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுடைய ஆசீர்வாதங்களும் இவங்கள் குடும்பத்துக்கு சேர்வதை நாமத்தினாலே அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினாலே. ஜெபத்தை கேட்டாக்க நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு நிமிஷம். அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஞானஸ்தானம் நம்ம சபையில் கொடுக்குறோம். ஒருவேளை நீங்கள் ஞானஸ்தானம் இது வரைக்கும் நான் எடுக்கிற விரும்புகிறேன்னு சொன்னான். கட்டாயப்படுத்தி கிடையாது, கடினத்தினாலும் கிடையாது. நான் சொந்த ரச்சராக ஏற்றுக்கொள்கிறேன், நான் முழு ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க இன்று போகும்போது உங்கள் பேர் கொடுக்கலாம். ஒருவேளை இல்லை எடுக்காதவன் இருந்திடலானா, இல்லை எல்லாருமே எடுத்திருந்தால் நோ ப்ராப்ளம், பிரச்சனை கிடையாது. அந்த நாட்களில் ஞானஸ்தானம் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம சர்ச்சு பக்கத்தில் தான் இருந்து ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் டைட்டில் இங்கே ஒரு இடம் இருக்குது, அதை நான் கொடுப்போம். ஒரு சபையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒப்புக் கொடுக்குறவங்க ஒருவேளை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய முதியோர் மூப்பொருளாக இருக்கலாம். ஒருவேளை அந்த பெற்றவங்களோட சமமாக வாய்நாசம் எடுக்காமல் இருப்பாங்க. ஒருவேளை விரும்பினா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ஃபோன் பண்ணி வீட்டில் போய் சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாராக இருந்தாலும் சரி
அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு விசேஷ ஒரு நாளாக இருக்குது. அன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லப்பட்ட வார்த்தையை அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறாங்கப்பா. நீங்கள் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இன்றே இந்த ரட்சணித்த நாள், இன்றே சாட்சி நாள் ஆண்டவரே, இன்றே நன்மையான நாளாக பிள்ளைகளுக்கு மாறும்படியாக கடந்து போகும்போது மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரை இயேசு நாம ஜெபித்து இவள் ஆஸ்வதிக்கிறேன் இல்லை பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய சிநேகமும் இன்று என்றும் சதா காலங்களும் நாம் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.